வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சயின்ஸ் ஆஃப் ஏர்லி கொஷின் பேப்பர் செக்ஷன் A MCQ. Which of this is not a nutrients? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரியன்ட்னா என்ன? த ஃபுட் காம்பவுண்ட் தட் ப்ரொவைட் growth and development of our body is called நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ்னால் ஃபுட்டில் இருக்க ஒரு காம்பவுண்ட் நம்மளுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்துட்டு நம்ம நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் இஸ் எ நியூட்ரியன்ட், ஃபைபர் இஸ் எ நியூட்ரியன்ட், ஃபேட் இஸ் த நியூட்ரியன்ஸ். ஒன்லி ஆக்சிஜன் இஸ் நாட் அ நியூட்ரியன்ட். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹெல்ப் ஃபார் ரெஸ்பிரேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி ஆக்சிஜன். Question number 2. The pole of a magnet that point towards the north is called. So ஒரு magnet இருக்குன்னா அது வந்துட்டு நார்த் போலை வந்து ஃபேஸ் பண்ணி நின்னதுன்னா அந்த போலை நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்த் போல்னு சொல்லுவோம். The pole of the magnet that point towards the north direction is called north pole. Option B north pole. The study of living organisms is called biology. biology na enna pathina living organism பத்தி ஸ்டடி பண்றது biology ன்னு சொல்வோம். So option C biology. Which of this animal is amphibians? Amphibian means the animal live both land and water. Land and water. Land and waterல இருக்கிற animals வந்துட்டு நம்ம amphibians சொல்லுவோம். Cow live in land, lion live in land, crow live in land. The frog live both land and water. So option B frog is amphibian. The SI unit of the length is, SI unit means International Standard Unit. So lengthக்கான International Standard Unit என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். Which of the following provide protection against the disease? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் த எனர்ஜி கிவிங் ஃபுட். Next carbohydrate also energy giving food. Fat is the energy giving foods. Vitamins and minerals தான் வந்து பார்த்தீங்கன்னா protective foodன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க விட்டமின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி விட்டமின்ஸ். A bicycle move on a road shows which type of motion? ஸோ ஒரு பைசைக்கிள் வந்துட்டு ரோடில் மூவ் ஆகுதுன்னா அது என்ன மாதிரி மோஷனில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அதுவே வந்துட்டு ஒரு ஸ்விங் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஆஸ்லேஷன் மூமெண்ட்டில் போகும். தென் ஜெயிண்ட் வீல்னால் அது வந்து சர்க்குலேட்டரி மோஷனில் வந்து போகும். ஸோ பைசைக்கிள் என்ன மோஷனில் போகும்னா லீனியர் மோஷன். ஆப்ஷன் சி லீனியர் மோஷன். விச் ஆஃப் திஸ் இஸ் எ ரினியூவபிள் ரிசோர்ஸ்? ஸோ எதெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்து நமக்கு கிடைக்கும் டெப்ளிட்டே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், பெட்ரோலியம் இஸ் த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், நேச்சுரல் கேஸ் ஆல்சோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஒன்லி சன்லைட் இஸ் த ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சன்லைட். செக்ஷன் B each question carry 2 marks. Question number 9. What are the deficiency disease? டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நியூட்ரியன்ட்டோடைய குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் தான் வந்துட்டு நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ் சொல்லுவோம். த டிசீஸ் தட் அக்கர் டியூ டு லேக் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் லைக் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இன் அவர் டயட் இஸ் கால்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ நம்ம நியூட்ரியன்ஸ் அதாவது நம்ம டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ்லாம் ஏதோ ஒரு லேக்காக இருக்கிறதுனால வர டிசீஸை வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் விட்டமின் டி காஸ் ரிக்கட்ஸ். விட்டமின் டியோடைய கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ் வரும். விட்டமின் சி வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் காஸ் ஸ்கர்வி. அதுவே வந்துட்டு விட்டமின் B12 எடுத்துகிட்டா அனிமியா.
விட்டமின் B1 எடுத்துட்டா பெரிபெரி. தென் புரோட்டீன் குறைபாடு எடுத்துட்டோம்னா வந்துட்டு குவாஷியோகர் அண்ட் மராஸ்மஸ். தென் மினரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடில் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த மாதிரி டெஃபிஷியன்சி டிசீசஸ் நிறைய இருக்குது. ரைட் 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹெர்பிவோரஸ், plant eating animal. Herbivorous eat only plant and plant product. Carnivorous eat other animals' flesh. It eat the flesh of other animals. Herbivorous having sharp, broad, flat teeth for chewing plant. அதோட teeth எப்படி இருக்குன்னா sharp, broad, flat teeth. எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா for chewing the plant. Example, cow and goat. Carnivorous animal having teeth sharp, pointed, then for tearing the flesh. Example, lion and tiger. ஸோ அதோடைய கார்னிவோரஸோடைய டீத் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாகவும் பாயிண்டடாகவும் இருக்கும். எதுக்குன்னா ஃப்ளஷ் எல்லாம் வந்து டியர் பண்ணி எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் monocot, dicot type of seeds. What are the different do you find among the roots and leaf venation of the plant? monocot seeds க்கும் dicot seeds க்கும் உள்ள root and leaf அதாவது leaf venationல இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட், மோனோகாட்ஸ்க்கு வீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட். அதாவது ஃபைப்ரஸ் ரூட்னா என்ன, அதோடைய ஸ்டெம்லேருந்து பஞ்சஸ் ஆஃப் சேம் சைஸ்டு தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய லீஃப் வெனேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் வெனேஷனாக இருக்கும். ரெண்டு சைடும் பேரலல் வெனேஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோன்னா பனானா, கோகனட், தென் மெய்ஸ், கிராஸ், வீட், பேம்பூ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் மோனோகாட் சீட்ஸ். டைகாட் சீட்ஸோடைய ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா டேப் ரூட் சிஸ்டம். டைகாட்டோடைய ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம். ஒரு மெயின் ரூட் இருக்கும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஸோ இதோடைய டைகாட்டோடைய ரூட் எப்படி இருக்குன்னா டேப் ரூட் சிஸ்டம். அதோடைய லீஃப் வெனேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வெனேஷன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெயின்ஸ், நிறைய வெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரெட்டிகுலேட் வெனேஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, தென் ஆரஞ்ச், அப்புறம் இருக்க நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைகாட் பிளான்ட்ஸ் தான். டிஃபைன்ட் மோஷன் அண்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். மோஷன் என்னன்னா மூமெண்ட். when an object change its position in with time it is said to be a motion. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டான டைமில் கொஞ்சம் அதோடைய பொசிஷனை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா மோஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு கார் இங்கே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னா அதை வந்து ஒரே பொசிஷனில் இருக்காது, அது வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அது பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோஷன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு கார் மூவிங் ஆன் த ரோடு ஆர் ஃபேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், why should we not eat uncovered food? uncovered ஃபுட்டை வந்து ஏன் சாப்பிடக்கூடாது? uncovered food may get contaminated by dust, flies and harmful microorganisms. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்துட்டு அப்படியே கவர் பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல், ஏரில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து டெபாசிட் ஆகலாம். இல்லைனா வந்துட்டு ஃப்ளைஸ், சின்ன சின்ன ஃப்ளைஸ் வந்து அது மேலே வந்து உட்காரலாம். இல்லைனா ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகலாம். ஸோ இதனால தான் வந்து நம்ம அதை ஈட் பண்ணக்கூடாது. ஈட்டிங் சச் ஃபுட் கேன் காஸ் food poisoning and disease like cholera, typhoid and diarrhea. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் ஈட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் வரலாம். ஸோ என்னென்ன ஃபுட் பாய்சன் பார்த்தீங்கன்னா காலரா, டைஃபாய்ட், டயேரியா, அந்த மாதிரி ஃபுட் பாய்சன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்னா எப்படிலாம் இருக்கணும்? ஸோ
growth கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா அது வந்து என்ன ஆகணும், வளர்ந்துட்டே போகணும், அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ வளர்ந்துட்டே போகணும். லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ இன் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ அதோடைய சைஸ் வந்து வளரணும், அதோடைய நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். தென் ரீப்ரொடக்ஷன், தே ரீப்ரொடியூஸ் தேர் ஓன் கைண்ட். அதே மாதிரி அதோடைய குட்டியை வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள், பிளான்ட் ஃப்ரம் த சீட்ஸ், அனிமல் கிவிங் பர்த். ஸோ ஒரு பிளான்ட் இருந்தால் அதோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனான சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அனிமல் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ரெஸ்பிரேஷன்னா என்னென்னா, தே ரெஸ்பிரேட் ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். ஸோ அந்த ஃபுட்லேருந்து எனர்ஜி வந்து எடுத்துகிட்டு ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தயர் என்விரான்மெண்ட். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னா, அது சன்லைட் படாத இடத்த வச்சுருக்கோன்னா, ஒரு விண்டோ இருக்குன்னா என்ன ஆகும்னா, அந்த விண்டோ வழியாக சன்லைட் பாஸ் ஆகிட்டு வரும். அப்போ அந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குன்னா, சன்லைட்டுக்கு டுவோர்ட்ஸாக வந்து அந்த க்ரோத் வந்து இருக்கும். லைக் பிளான்ட் பெண்டிங் டுவோர்ட்ஸ் த சன்லைட். அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, அதோட க்ரோத்தை வந்து பெண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலின்னு சொல்லுவோம். ரைட் 3 uses of compass in daily life used by traveler and sailor to find the directions. ஸோ ட்ராவலரும் செயிலர்ஸும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா காம்பஸை டைரக்ஷனை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. used in map and navigation for orientations. ஸோ வந்துட்டு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த மேப்புக்காக நேவிகேஷன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. used in hiking and trekking to avoid the get lost. ஸோ மலை ஏறுறவங்களும் ட்ரெக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனை மாற்றி தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட் டு கெட்டிங் லாஸ், தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மேப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், Medu does not eat vegetable but enjoy the biscuits, noodles, wheat bread. He often has stomachache and constipation. What change should he take in his diet to get rid of this problem? Explain your answer. So மெதுன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெஜிடபிள்ஸே வந்து எடுக்க மாட்டான். எப்போவுமே என்ன பண்ணுவான்னா பிஸ்கெட்ஸு, நூடுல்ஸு, வீட் பிரெட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஸ்டொமக் ஏக், வயிறு வலி வந்து வருது, கான்ஸ்டிபேஷனும் வருது. ஸோ அவனுக்கு என்ன மாதிரி டயட்டில் வந்து சேஞ்சஸ் கொடுத்தா அவன் வந்து ப்ராப்ளம் ரிலீஃப் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெது ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் கிரைன்ஸ். ஸோ வந்து மெது வந்து என்ன பண்ணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், ஹோல் கிரைன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து ரிச் இன் ஃபைபர் இருக்கிறதுனால. ஸோ ஃபைபர் எதுக்காக யூஸ் ஆகுனா, ஃபைபர் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் டைஜஷன் அண்ட் ப்ரிவென்ட் த கான்ஸ்டிபேஷன். ஸோ ஃபைபர் என்ன பண்ணும், இந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஷனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அந்த பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ மவுத்தில் இருந்துட்டு அந்த இன்டெஸ்டைனுக்கு ஃபுட்டு ரீச் ஆகிற அந்த மூமெண்ட் பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டைஜஷனை வந்து ப்ராப்பராக பண்ணும். ஸோ அதனால் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணும். டூ மச் ஜங்க் ஃபுட் காஸ் லேக் ஆஃப் ஃபைபர் அண்ட் லீட் டு ஸ்டொமக் ப்ராப்ளம். ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் வந்துட்டு ஃபைபரே இல்லாமல் நிறைய ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்து வரும். நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக ஃபைபர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஃபைபர்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. லைக் பனானா, தென் ஸ்டெம் ஆஃப் த பனானா, அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, when an object cover equal distance in interval of time. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸை வந்து மூவ் பண்ணிகிட்டே கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கார் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது பர் ஹவருக்கு அப்படின்னா அது 2 ஹவர்ஸ் கழித்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். கரெக்டாக வந்து டைம் ஈக்குவல் டைம் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே இன்னொரு எக்ஸாம்பிள், அதே இன்னும் என்ன வேறு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து க்ராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால்
சாரி 1 ஹவருக்கு. அதே மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர், 3 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டு அது வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுவே வந்து நான் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா when an object cover unequal distance in equal interval of time. ஸோ ஒரு பஸ்ஸு சென்னை சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்துட்டு டிராஃபிக்கில் வந்து நின்று போகும். 1 மினிட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேம் டைம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் கூட சேம் டைமில் வந்து அதே இடத்துல அதே பிளேஸில் வந்து நிற்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அன்ஈக்குவல். டிராஃபிக் இல்லாத இடத்துல ஃபாஸ்ட்டாக போகும். சிக்னல் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிட்டு போகும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், த பஸ் மூவிங் இன் த டிராஃபிக். Describe adaptation in desert animal with suitable example. The desert animal have special features to survive in hot and dry condition. Desert animal வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுக்குன்னா டு சர்வைவ் இன் த ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷனில் சர்வைவ் ஆகிறதுக்கு. எக்ஸாம்பிள், கேமல் ஸ்டோர் வாட்டர் இன் இட்ஸ் பாடி, ஹேஸ் ஹம்ப் ஃபால்ஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் அண்ட் லாங் ஐலாஷ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த சாண்ட். கேமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பாடியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. தென் அதோடைய ஹம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபேட் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஐலாஷ் வந்து லாங்காக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்லேருந்து வர டஸ்டெல்லாம் வந்து கண்ணுக்குள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. டெசர்ட் ரேட் அண்ட் ஸ்னேக்ஸ் ஸ்டே பாரோ டியூரிங் த டே டு அவாய்ட் த ஹீட். டெசர்ட்டில் இருக்க ரேட்டோ ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பொந்துக்குள்ளே பாரோக்குள்ளே இருக்கும் டே டைம்லலாம். எதுக்காகனா சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. எபிலிட்டி டு சர்வைவ் வித் லெஸ் வாட்டர் அண்ட் பியர் ஹை டெம்பரேச்சர். அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வாட்டர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் வாழ்கிறதுக்கு அதுக்கான எபிலிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பை ரப்பிங் மெத்தட். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ரப்பிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு அயனையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்துட்டு மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேக் அண்ட் அயன் நெயில் ஆர் ராட். ஒரு ஆணி மாதிரி இருக்கிற அயன் நெயில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டை வந்து ரப் பண்ணணும் ஒரு டைரெக்ஷனில். இப்போ நார்த்து போல்னால் நார்த்து போல் டைரெக்ஷன் இருக்கிற பார் மேக்னெட்டை நார்த்து போலில் வந்துட்டு இந்த சைட்லேருந்தே இந்த சைடு வந்து ரப் பண்ணி கொண்டு போகணும். இது மேலே வச்சு ரப் பண்ணி கொண்டுகிட்டே போகணும். திரும்ப இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் 30 to 40 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த அயன் நெயில் என்ன ஆகும்னா இட் பிகேம் ஏ மேக்னெட். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ரப் ஒன் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அலாங் த ராட் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. ரிப்பீட் செவரல் டைம். த அயன் ராட் பிகேம் மேக்னெட். திஸ் இஸ் கால்ட் ரப்பிங் மெத்தட். ஸோ அந்த மேக்னெட்டை வந்து ஒரு அயன் ராட் மேலே தேய்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அயனையும் வந்து மேக்னெட்டாக மாற்றுறது தான் வந்துட்டு ரப்பிங் மெத்தட்னு சொல்லுவோம். வாட் ஆர் ப்ரோட்டீன்ஸ்? ஒய் ஆர் தே கால்ட் பாடி பில்டிங் ஃபுட்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். ப்ரோட்டீன்னா என்ன? ப்ரோட்டீன்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் ரெக்வயர்டு ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் த பாடி டிஷ்யூஸ். ப்ரோட்டீன்னா என்ன? இது வந்து ஒரு நம்மளுடைய க்ரோத்துக்கு தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி டிஷ்யூஸில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. அதுதான் வந்து நம்ம ப்ரோட்டீன் சொல்லுவோம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் நியூட்ரியன் தட் ரெக்வயர்டு ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் பாடி டிஷ்யூஸ். தே ஆர் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். நம்மளுடைய ரிப்பேர் ஆன பாடியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து தேவை. பிகாஸ் தே ஹெல்ப் இன் பில்டிங் த மசில்ஸ் அண்ட் செல்ஸ். எதனால் அது வந்து பாடி பில்டிங் சொல்லணுன்னு தான் அது வந்து நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் செல்ஸை வந்து பில்ட் பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் வீட்டில் எப்படி ஒவ்வொரு செங்கலாக வந்து வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ப்ரோட்டீனை வந்து பில்ட் பண்ணி டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பல்சஸ். எதெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குன்னா pulses, milk, egg, meat, fish and beans. Section E. Each question carry 5 marks. Reshma has trouble seeing things in dim light. The doctor tested her eyesight and prescribed a particular vitamin supplement. He also advised her to include few food items in her diet. ஸோ ரேஷ்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசைட் டிம் லைட்டில் வந்துட்டு பார்க்க முடியல. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐசைட்டை வந்து செக் பண்ணிவிட்டு சம் பர்டிகுலர் விட்டமின்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ which deficiency disease she suffer from? ஸோ அவங்கள என்ன டெஃபிஷியன்சி டிசீஸால் சஃபர் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி டிசீஸால் வந்து சஃபர் ஆகிருப்பாங்க. ஸோ அதை வந்து நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. which food component may be lack her diet? அவங்களுடைய ஃபுட்டில் வந்து என்ன விட்டமின் என்ன வந்து கம்மியாக இருக்கலாம்னா விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். suggested some food items that she would include her diet and overcome his problem. என்னென்ன ஃபுட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினாச்சஸ், பம்கின், அதாவது எல்லோ கலரில் இருக்க ஃபுட்டு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சஃபரிங் ப்ராப்ளம் என்னென்னா நைட் பிளைண்ட்னஸ். அவங்களுடைய ஃபுட்டில் என்ன காம்பவுண்ட் வந்து கம்மியாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. என்ன ஃபுட் சஜஸ்ட் பண்ணலான்னா கேரட், ஸ்பினாச், பம்கின், பப்பாயா, மேங்கோ, மில்க், பட்டர், ஃபிஷ் லிவர் ஆயில் அண்ட் அதர் விட்டமின் ஏ ரிச் ஃபுட் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய டயட்டில் நம்ம வந்து எடுத்துக்க சொல்லலாம். Plants are essential for life on the earth. They produce oxygen and glucose through the process is called photosynthesis. During photosynthesis, plants use the sunlight and converted carbon dioxide and water into the glucose and oxygen. What essential gas do plants produce during the photosynthesis? என்ன essential gas வந்து தேவைன்னா ஆக்சிஜன் வந்து தேவை. That is vital for human and animal life. இது வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் கண்டிப்பாக அதுவும் வந்து தேவை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எர்த்தில் வந்து பிளான்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது வந்து ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ் மூலமானு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலமாக குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன தேவைன்னா சன்லைட்டை வந்து தேவை. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் வந்து தேவை. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜனை வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ what essential gas plant do produce during the photosynthesis? photosynthesis அப்போ plant என்ன டைப் ஆஃப் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆக்சிஜன். அது வந்துட்டு ஹியூமன் அண்ட் அனிமல் லைஃப்க்கும் தேவை. what energy rich molecule do plant produce during the photosynthesis? என்ன எனர்ஜி மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா குளுக்கோஸ்ன்ற எனர்ஜி மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. The energy rich molecule that plant produce during the photosynthesis is glucose. Define photosynthesis. Definition of photosynthesis. Photosynthesis na enna? Photosynthesis is the process of plant used to convert the sunlight and carbon dioxide into water and glucose and oxygen. So photosynthesis அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா plants வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தென் சன்லைட் வாட்டர் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் C6H12O6ன்ற குளுக்கோஸையும் தென் O2ன்ற ஆக்சிஜனையும் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் த எர்த். இட் ப்ரொடியூஸ் த ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். Seema was walking in the park on one evening when she noticed a group of birds flying together in V-shaped. She wondered why they did not fly alone and what advantage they got by flying in such pattern. Later she read the birds fly in a group save energy and protect themselves from predator. Birds form V-shape when flying together. The birds like flying in group because it keeps them safer from the predators and help them flying in their way. ஸோ ஏன் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு வி ஷேப்பில் வந்து சீமா வந்துட்டு பார்க்கில் வந்து வாக் பண்ணியிருந்தப்போ அவங்க வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வி ஷேப்பில் வந்து பறந்துகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி பறந்துகிட்டே போகிறதுனால அதுக்கான என்ன யூஸ்ன்னு அவங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அது வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரிடேட்டர்கிட்ட இருந்து அது வந்து தப்பிக்கிறதுக்கு தனியாக பறந்ததுன்னா என்ன ஆகும்னா ஏதாவது ஈகிள் மாதிரி வல்ச்சர் மாதிரி ஒரு ப்ரிடேட்டர் வந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அது வந்து வி ஷேப்பில் பறந்து போகுமா. சேம் டைம் அது வந்து எனர்ஜியும் வந்து சேவ் பண்ணும். எப்படி வந்து எனர்ஜி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ முன்னாடி போகிற அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு ஏரை வந்து என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணிவிட்டு அதை ஃப்ளை பண்ணிவிட்டு போகுது. அந்த விங்ஸை வந்துட்டு ஃப்ளாப் பண்ணிவிட்டு ஏரை பிரேக் பண்ணி பறந்துட்டு போகிறதுனால ஏரோடைய டென்சிட்டி அங்கே குறைஞ்சிட்டு பின்னாடி போகிற அந்த பேர்ட்ஸுக்கான ஏர் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ண முடியும். அதனால் எனர்ஜி வந்து சேவ் பண்ணும். ஸோ சேஃபர் ஃப்ரம் த ப்ரிடேட்டர் அண்ட் ஹெல்ப் தெம் ஃபைண்ட் தேர் வே. ப்ரிடேட்டர் கிட்டேருந்து சேஃபாக வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேவை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் V-shaped help the bird save energy because the bird in front break the air and making it easier for the bird behind to fly. பின்னாடி வர பேர்டுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். முன்னாடி போகிற பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து பிரேக் பண்ணுறதுனால பின்னாடி போகிற பேர்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேர்ட் ஆல்சோ ஹெல்ப் டு ஈச் அதர் வாட்ச் டு டேஞ்சர் அண்ட் cannot turns flying in front of so no gets too tired. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர்லாம் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுது பார்த்து பறந்து போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டயர்டும் வந்து இல்லாமல் இருக்கும். தென் பீப்புள் ஒர்க் டுகெதர் ஃபார் சிமிலர் ரீசன்ஸ் in activity like cycling, race, team sports while working in a group help everyone to better. ஸோ இதே மாதிரி ஹியூமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும். அந்த ஒர்க்கும் வந்து சீக்கிரம் முடியும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.